Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit call 8682089820. ராகுல் காந்தி தான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர். ராகுல் காந்தி சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே இந்தியாவில் தொடர்ந்து நடந்து வருகிற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகளை முடக்குவதற்காக நீதிமன்றங்களுடைய துணையோடு பாஜக அவரை முடக்க நினைக்கிறது. நீங்கள் 1,10,000 சதுர கிலோமீட்டர் சீனாவும் பாகிஸ்தானிடம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு பறி கொடுத்துருக்குறோம் சொல்கிறார். 100% உண்மை தானே? இதுக்கு ஆதாரம் இருக்கான ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்குறாரு. அப்போது அந்த நீதிபதிக்கு என்ன பின்னணினா பாஜக பின்னணி. கர்நாடகாவில் இன்றைக்கி ஒரு ஆங்கில பத்திரிகையில் அதான் செய்தி. பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாக்குகள் போலியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் நீங்கள் 65, 75, 85 வயதானவர்களுக்கு வாக்கு இருப்பதாக பதிவு செய்யப்படுகிறது. பிஜேபி ஆதரவாளர்களால் அந்த வாக்கு சேகரிக்கப்பட்டு, ஏன்னா போன கவர்மெண்ட் பிஜேபி தான் அங்கே இருந்தது. இப்போ இந்த புள்ளி விவரங்களை காங்கிரஸ் ஆளுகிற காரணத்தினால முறைகேடுகளை காங்கிரஸுக்கு ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் அரசு ஆவணப்படுத்தி கொடுக்குது. காங்கிரஸே இல்லாத இந்தியா, காங்கிரஸ் கட்சி தேர்தல் என்பதை இல்லாமல் போய்விட வேண்டும். ஒரே ஆட்சி, ஒரே கட்சி, ஒரே உணவு, ஒரே உடை, ஒரே குடும்ப அட்டை, இப்படி எல்லாம் ஒன்றாக்கிட்டிங்கன்னா எல்லாரும் பாஜகவுக்கே ஓட்டு போட்டுரும். மாநில கட்சிகளை இல்லாமல் போயிடும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நேத்தியில இருந்து பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அணுகுண்டை தூக்கி வீசியிருக்காரு. அது முன்கூட்டியே சொல்லியிருந்தாரு, ஒரு அணுகுண்டு நான் வீசுவேன், அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தின் மேல அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. தேர்தல், அதாவது கர்நாடகாவில் நடந்த பெங்களூர்ல இருக்கிற ஒரு தொகுதியில ஒரு வாக்கு சார்ந்து, வாக்காளர்களை சார்ந்து என்ன மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு, யார் யாருக்கெல்லாம் டபுள் ஓட்டு இருக்கு, வேற வேற அட்ரஸ் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை அவர் பட்டியலிட்டு சொல்லியிருந்தாரு. அதை நீங்க பாத்தீங்களா? முதல்ல பார்த்த உடனே உங்களோட கருத்து என்னவா இருந்துச்சு? இன்னைக்கு ராகுல் காந்தி தான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர். ராகுல் காந்தி சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே இந்தியாவில் தொடர்ந்து நடந்து வருகிற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகளை முடக்குவதற்காக நீதிமன்றங்களுடைய துணையோடு பாஜக அவரை முடக்க நினைக்கிறது. உதாரணத்திற்கு நீங்கள் 1,10,000 சதுர கிலோமீட்டர் சீனாவும் பாகிஸ்தானிடம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு பறி கொடுத்துருக்குறோம் சொல்கிறார். 100% உண்மை தானே? இதுக்கு ஆதாரம் இருக்கான ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி கேட்குறாரு. அப்போது அந்த நீதிபதிக்கு என்ன பின்னணினா பாஜக பின்னணி. இந்தியா சீனா யுத்தம், இந்தியா பாகிஸ்தான் யுத்தம். இந்திய நிலங்களை இழந்தது எத்தனை சதுர கிலோமீட்டர்? இந்தியா ஏன் சீனாவோடு யுத்தத்துக்கு வலிய வம்பு சண்டைக்கு ஏன் போனதுங்கிற பேசுவதற்கு இங்கே நாடாளுமன்றத்தில் யாருமே இல்லை. நீங்கள் சீனாவில் கம்யூனிசம் வளர்ந்த காலத்தில் அதனுடைய தாக்கம் இந்தியாவிலையும் இருக்குது. இந்தியாவிலையும் கம்யூனிசம் வளர்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் சென்னை ராஜதானியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தான் முதல்ல ஜெயிச்சது. கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தான் ஆட்சிக்கு வந்திருக்கணும். ராமசாமி படையாட்சியார் தான் அவர் கட்சியை காங்கிரஸில் இணைத்து கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வராமல் தடுத்தவர் அவர் தான். அதே போல் கேரளாவில் முதல் கம்யூனிஸ்ட், திரிபுராவில், மேற்கு வங்காளம், இந்தியா முழுக்க கம்யூனிஸ்டுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. நேரு அப்போது பிரதமர். நேருவுக்கு இந்த சங்கிகள் என்ன ஆலோசனை சொல்கிறான்னா, சங்கி அதிகாரிகள், பார்ப்பன அதிகாரிகள் என்ன
ஆலோசனை சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் கம்யூனிசம் வளர்ந்துடும். அப்போ நீங்கள் சீனாவோடு வம்பு சண்டைக்கே போங்கங்கிறாங்க. எதுக்கே வம்பு சண்டைக்கு போகணும்? அப்போ தான் மக்களுக்கு கம்யூனிசத்தின் மீது ஒரு வெறுப்பு வரும். இப்படி திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதான் இந்திய சீன சண்டை. சீனா இராணுவம் அப்போ தான் அவர்கள் ஒரு கம்யூனிஸ்ட் இராணுவம். அந்த கம்யூனிஸ்ட் இராணுவம் உக்கிரமாக போரிடுவான். அதில் பல சதுர கிலோமீட்டர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது, மீட்டெடுக்கவே முடியல. இதைத்தானே ராகுல் காந்தி சொல்கிறாரு. பாகிஸ்தான் இந்தியா பிரிந்த பிறகு அங்கே ஜின்னா அந்த பாகிஸ்தான் இராணுவத்தை அனுப்புகிறார். அந்த இராணுவம் ஊடுருவி காஷ்மீரை நோக்கி வருவதை யார் சொல்கிறா? ஆடு மாடு மேய்க்கிறவன் போய் சொல்கிறான். அதை தடுத்து நிறுத்தி இன்றைக்கு வரைக்கும் ஆசாத் காஷ்மீர், ஆக்கிரமிப்பு காஷ்மீர், இந்திய காஷ்மீர், இப்படி இன்று வரை இந்த நிலை தொடர்கிறது. அப்போ அந்த நீதிபதிக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் இதை யாரும் பேசிவிடக்கூடாது. இப்படித்தான் அரசியலில் யார் ஒரு தெளிவான அரசியலை புள்ளி விவரங்களோடு பேசுகிறவர்களை நீங்கள் அச்சுறுத்துகிற ஃபார்மட் தான் பிஜேபி ஃபார்மட். இப்போ கர்நாடகாவில் இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில் அதான் செய்தியே. பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாக்குகள் போலியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் நீங்கள் 65, 75, 85 வயதானவர்களுக்கு வாக்கு இருப்பதாக பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் அந்த அங்கே போய் பார்த்தா 25, 35 வருஷம் இளைஞர்கள் தான் இருக்கிறான். யார் வயதான ஆட்கள் அங்கே இல்லை. ஆனால் பிஜேபி ஆதரவாளர்களால் அந்த வாக்கு சேகரிக்கப்பட்டு, ஏன்னா போன கவர்மெண்ட் பிஜேபி தான் அங்கே இருந்தது. இப்போ இந்த புள்ளி உரங்களை காங்கிரஸ் ஆளுகிற காரணத்தினால முறைகேடுகளை காங்கிரஸுக்கு ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் அரசு ஆவணப்படுத்தி கொடுக்குது. இதைத்தான் ஒரு நாடாளுமன்றத்தில் சொல்கிறாரு. தேர்தல் ஆணையம் நீங்கள் திட்டமிட்டு பிஜேபியுடைய ஆணையமாக இருக்குங்கிறார். இதை விட இன்னொரு பெரிய செய்தி என்னன்னா, தேர்தல் நடந்து முடிவதற்கு முன்பு, நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பு ஜெயராம் ரமேஷ் சொன்ன குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாருன்னா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் ரொம்ப பின்தங்கிய பகுதிகளில் கூடிய மாவட்ட ஆட்சியாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள். யாரால? அமித்ஷாவால். எதுக்கு? வெற்றியோ தோல்வி பிஜேபி ஜெயிச்சு அனௌன்ஸ் பண்ணிடு. பிஜேபி ஜெயிச்சதை அனௌன்ஸ் பண்ணிடு. மாவட்ட ஆட்சியாளர்களை மிரட்டப்பட்டார்கள். சில பலவீனமான மாவட்ட ஆட்சியாளர் இருப்பான், லஞ்சம் கிஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி கோடிக்கணக்கை சேர்த்து. அவர்களெல்லாம் உள்துறையினுடைய கட்டுப்பாடு தான். அப்போ அவர்களுடைய சொத்து மதிப்பு உயர உயர அவர் அரசுக்கு அடிமையாயிடுவான். யார் நீங்கள் இப்போ சில தொகுதிகளில் ஓட்டு போட ஆளே இருக்க மாட்டான். பீகாருடைய இன்டீரியர், ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைய பேர் அந்த பணிக்கு, தேர்தல் பணிக்கு போயிட்டு எனக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ரோடே இருக்காது. காரு, அரசு கொடுத்த காரு நீங்கள் 10 கிலோமீட்டருக்கு மேலே போக முடியாது. 15 குண்டும் குழியும் மேடும் பள்ளமாக இருக்கும். இன்டீரியராக காட்டுக்குள்ளே இருக்கும். மக்கள் நடமாட்டமே இல்லாத பகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும். தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அங்கே நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவதற்காக போட்டிருப்பாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற மாநிலம், இந்தி பேசுகிற மாநிலத்தில் இந்தி பேசாத மாநில அதிகாரி தான் போடுவாங்க. அப்போ பல அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, ரொம்ப பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் எலெக்ஷன் அப்சர்வர், கண்காணிப்பாளர். இந்த கண்காணிப்பாளர் போவதுக்குள்ளே ஓட்டு போட்டி பூரா நிறைஞ்சு போயிருமா. யார் போட்டுருவா? அவங்களே. பாஜக கும்பல். ஏன்னா அங்கே அடியாள் கிடியாள் பண்ணையார் எல்லாம் யார்? பாஜக ஆட்கள் தான். யார் எழுத்து கேட்பது? நீங்கள் இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு வட இந்தியாவிலிருந்து ஏறக்குறைய ஒரு 50 சுயேட்சை எம்பி வருவாங்க. எப்படின்னா, ஒருத்தனுக்கு 5000 ஏக்கரா நிலம் இருக்கும். 5000 ஏக்கரா நிலம் ஒரு குறைஞ்சது ஒரு 50,000 பேர் வேலை பார்ப்பான்.
இவன் பூரா அப்படியே ஓட்டு போடுவான். அவரவே ஓட்டு போடுவாங்க. வேற யாரும் ஓட்டு போட முடியும்? அவனே குத்தி அந்த பண்ணையார் எந்த கட்சியில் நிற்கிறாரோ அதுக்கு தான் அதில் ஓட்டு போட்டுருவான். இப்படியெல்லாம் நடந்தது. ஜனநாயகம் வளர வளர நாட்கள் ஆக ஆக அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறியது. இப்போ மாறி மறுபடியும் மறுபடி பிற்போக்குத்தனமாக போயிடுச்சு. பிஜேபியினுடைய அதிகார மையம் என்பது இப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும், அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்காக எதை வேண்டுமானாலும் செய்கிற மனநிலைக்கு பிஜேபி வந்துட்டான். நீங்கள் தமிழ்நாட்டிலும் இந்த வேலை நடந்திருக்கு. எப்போனா நீங்கள் ஓபிஎஸுடைய மகன் ரவீந்திரநாத் ஜெயிச்சார் எங்க தேனியில். ஓட்டு போட்டி கோயம்புத்தூர்லேருந்து தேனிக்கு போச்சு. தேனி கல்லூரி சீல் உடைக்கப்பட்டது. இப்போ சர்ச்சை வந்தது. ஆமாம். அப்போ மோடி தான் என் டாடின்னு சொல்லுகிற ரவீந்திரநாத்தை, பிஜேபியினுடைய அடிமை ஓபிஎஸ் மகனை வெற்றி பெற வைக்க வேண்டிய தேவை டெல்லியிலேருந்து உத்தரவு வந்த பிறகு எந்த ஆட்சியாளரும் எதிர்த்து பேச முடியாது. அவன் இப்போ புள்ளி வச்சுட்டே இருப்பாங்க. மாட்டினா கதை முடிஞ்சு, ஐஏஎஸ் பறிக்கப்படும். அதனால் ஐஏஎஸ் அதிகாரிகளெல்லாம் டெல்லிக்கு எப்பவுமே வெஞ்சாமரை வீசி கொண்டு இருப்பார்கள். அதில் ரவீந்திரநாத் எல்லா இடத்துலையும் திமுக ஜெயிக்குது, தேனியில் ரவீந்திரநாத் ஜெயிக்கிறார். எப்படி அது சூத்திரம்? பிஜேபி நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் வெற்றி பெற வைக்க முடியும் என்பதை நிரூபித்த இடம் தான் தேனி நாடாளுமன்ற தொகுதி. அப்போ வட இந்தியாவில் எப்படி இருக்கும்? மக்களே ரொம்ப அடிமையாக இருப்பான். வட இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பெரிய கல்வி அறிவு இல்லை. இங்கே வந்து வேலை பார்க்குறான். 1 லட்சம் வட இந்திய, பீகாரி, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் தொழிலாளர்கள் வேலை பார்க்குறான். மாத சம்பளம் 10,000 ரூபாய்க்கு. 12 மணி நேரம் உழைக்கிறான், 14 மணி நேரம் உழைக்கிறான். அவனுக்கு தொழிற்சங்க சட்டங்களோ அல்லது அடிப்படை சட்டங்களோ மனித உரிமையோ எதுவுமே தெரியாது. பாவம், அப்பாவியாக இருக்கான். அவனுக்காக பரிதாபப்படுவதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா வட இந்தியாவில் அந்த வாய்ப்பும் இல்லை. நீங்கள் ஒரு பெரிய கொடூரத்தை எப்போ பார்த்தோம்னா, இந்த கொரோனா வந்த பொழுது பீகார் இருக்கிறவன், யூபியில் இருக்கிறவன், ராஜஸ்தானில் இருக்கிறவனெல்லாம் நடந்தே போனான். எங்கேருந்து? டெல்லியிலிருந்து. மோடி அப்படியே பார்த்து ரசித்து கொண்டே இருந்தார். அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் பூரா அவனுக்கு காலில் இருக்கிற குழந்தை குட்டியோடு தூக்கிட்டு நடக்கிறான். சொந்த ஊரில் போய் செத்து போயிடலான்னு. காலில் இருக்கிற தோலெல்லாம் உறிஞ்சு உழுது. செருப்பு இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. கொரோனா காலத்தில் 1000 கிலோமீட்டர் நடந்து போகிறான். இந்த பிஜேபி சங்கி கூட்டம் பார்த்து ரசித்து கொண்டு இருந்தான். வசதி இருந்தும் போகிறான், பஸ்ஸு வச்சு ஊர் வச்சான்டான். கூலி வேலை செய்கிறவனெல்லாம் பஸ்ஸு முடியாமல் சட்டி, பானை, குழந்தை, குட்டி, பொண்டாட்டி, புள்ள கண்ணீர் வந்தது. இதை மோடி ரசித்து கொண்டே இருந்தார். அதுதான் சங்கி. ஏன்னா உழைக்கிறவனுக்கு எதிரானவர்கள் தான் இந்த பிஜேபி சங்கி கூட்டம். ஏன்னா தொழிற்சங்கம் கட்டுவதே இல்லை. நீங்கள் இவன் எப்படி பிஜேபி உழைக்கிறவனுக்கு எதிரின்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி உழைப்பாளிக்கு பின்னாடி நிற்பான். ஆனால் இப்போ பிஜேபி முதலாளி பின்னாடி நிற்பான். அப்போ யார் மக்களுக்கான பிரதிநிதி? மக்களுக்கு தெரியாதனால தான் பிஜேபி ஜெயிக்குது. கொரோனா காலத்தில் டெல்லியில் வேலை பார்த்த பலாயிரம் கூலி தொழிலாளி, சுத்திகரிப்பு தொழிலாளி, உடல் உழைப்பு தொழிலாளி, கட்டட தொழிலாளி, அத்தனை பேரும் போய் சேர ரயில் இல்லை, பஸ் இல்லை. பல நாட்கள் பகல் பூரா நடப்பான், ராத்திரி பூரா அங்கே படுத்துக்குவோம். இப்படி பல நாள் போனால் அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. இதுதான் இப்போ ராகுல் காந்தி எதிர்க்கட்சியாக இருந்து எதிர்க்கட்சி செய்கிற வேலைகளை நாடாளுமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் சொல்லுகிறார். இவர் மீது இப்போ ஒட்டுமொத்த சங்கி கூட்டம் கோப பார்வை பார்க்கிறார். இந்த நாட்டில் எதிர்க்கட்சி ஒன்று வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக. மக்களுடைய குறைகளை சொல்லுவதற்கு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி வேணுமா வேண்டாமா? எதிர்க்கட்சி தேவையில்லை என்று நினைக்கிற கட்சி தான் பாஜக. முழுக்க பாஜக ஒற்றை ஆட்சி கொண்டு வர வேண்டும். காங்கிரஸே இல்லாத இந்தியா, காங்கிரஸ் கட்சி தேர்தல் என்பதை இல்லாமல் போய்விட வேண்டும். ஒரே ஆட்சி, ஒரே கட்சி, ஒரே உணவு, ஒரே உடை, ஒரே குடும்ப அட்டை, இப்படி எல்லாம் ஒன்றாக்கிட்டிங்கன்னா எல்லாரும் பாஜகவுக்கே ஓட்டு போட்டுரும். மாநில கட்சிகளை இல்லாமல் போயிடும். அமெரிக்கா அரசியலை போல அங்கே பிரதான ஆளுங்கட்சி எதிர்கட்சி தான்.
மாநில கட்சியெலாம் அமெரிக்க அரசியல் இல்லை. இப்போ அதே போல் கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? மாநில கட்சி மக்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் ஒளிஞ்சே போயிடுவான். ஒன்று பாஜகவை ஆதரிக்கணும், இல்லை காங்கிரஸ் ஆதரிக்கணும். காங்கிரஸ் சொல்லினா பாஜக தான். இதுதான் அவர்களுடைய நீண்டகால திட்டம். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு பல திரைமறைவு வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சண்டை. அதனால் இப்போ மோடி தன்னை தக்க வைத்துக் கொள்ளுக்கும் போராட வேண்டியதாக இருக்குது. ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்பதற்கும் பாதி நேரம் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. தன்னுடைய ஆதரவாளர்களை ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயும் நுழைக்க வேண்டியது இருக்குது. ஆர்எஸ்எஸ்ஸில் உள்ள ஆட்களை தன்னுடைய ஆதரவாளர்களாக மாற்ற வேண்டியிருக்கு. இப்போ இவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்குது மோடிக்கு. இதுக்கு நடுவில் எதிர்க்கட்சி வேலையை செய்கிற ராகுல் காந்தியை நீங்கள் தேர்தல் ஆணையத்தை வைத்தோம், உச்ச நீதிமன்றத்தை வைத்தோம் அவரை தடுப்பதற்கான முயற்சிகள் தான் இப்போ ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு. இப்போ முழு ஆதாரத்தோட அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டே வச்சிருக்காரு சார். யாரோட பேரில் அது வந்து ஒரு போலியான ஒரு வாக்குப்பதிவு நடந்திருக்கு, அவங்க எந்தெந்த முறையில் இந்த மாதிரியான வேறு வேறு போலி வாக்குகள் நடந்திருக்குன்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஒரே அட்ரஸ்லேயே 80 பேருக்கு அட்ரஸ் இருக்குது, அப்பா பேரு இல்லாமல் ஒரு ஓட்டர் ஐடி இருக்குது, ஒருத்தவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 இடங்களில் வாக்கு பதிவாகி இருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட்டை தான் கொடுத்துருக்காரு. இது எந்த மாதிரியான ஒரு அதிர்வலை ஏற்படுத்தோ, இதோட பின்விளைவு எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் படித்தவர்களை விட படிக்காதவர்கள் அதிகமாக இருக்கு. நீங்கள் படித்த முட்டாள் சொல்லுவான்ல, அவன் சனாதனவாதியாக இருக்கான். கடவுள் பார்த்து கொள்ளுவான். இல்லாத ஒரு கடவுள் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி தீர்மானிப்பான்? இங்கே உன்னுடைய கஷ்டத்தை பூரா கடவுள்கிட்ட கொடுத்துருங்கிறான். அதுதான் சனாதனம், அதுதான் பாஜக தர்மம். முதலாளி ஏமாத்துறான்னா முதலாளி சட்டை பிடிச்சி கேளு, உன்னுடைய உழைப்பினுடைய வியர்வை சரையில் விழுந்தது காய்வதற்குள்ள உன் கூலியை வாங்குங்கிறான். அதான் கம்யூனிசம். பாஜக கம்யூனிசம்னாலே பிடிக்காது. ஏன்? முதலாளிகள் கட்டமைக்கப்படுகிற அமைப்பு தான் பாஜக, சங்கி கூட்டம். அப்போ இந்த முரண்பாடு எப்போ களையும்னா, இந்த மக்கள் 100% கல்வி அறிவு. யாரை போல? கேரளாவை போல 100%. இப்போ அது பகுத்தறிவு கல்வி, பிற்போக்குத்தனமான கல்வி அல்ல. இப்போ கல்லூரிகளில் பூரா சாராய வியாபாரி நடத்துகிற பனிமலர், ஜேபிஆர் காலேஜு, ஜெகத்ரட்சன் காலேஜு, ஏசி சண்முகம் காலேஜு, தனலட்சுமி சீனிவாசன் காலேஜு, நம்ம இவர் ஐஸ்வரி கணேஷ் 250 பேரை தனி விமானத்தில் கோடம்பாக்கம் கழிச்சடைகளை பூரா மாலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார் அவர் காலேஜு. இங்கே பகுத்தறிவு கல்வியே இல்லை. ஆண்டு விழா இல்லை சுதந்திர தின விழா, குடியரசு தின விழாவில் நீங்கள் யாரை கூப்பிட்டு வர்றான்? நடிகைகளை கூப்பிட்டு வந்து, குத்தாட்ட நடிகைகளை கொண்டு வந்து ஜீன்ஸு பேட்டுக்கு பக்கத்தில் தொடையில் கிழிஞ்சிருக்கு, முதுகு பின்னாடி ஜன்னல் இருக்குது, ஜன்னல் இருக்குது, கதவு இருக்குது, நிலவு இருக்குது, விட்டம் சட்டம்லாம் இருக்குது. இந்த கோடம்பாக்கத்து குத்தாட்ட நடிகளை கொண்டு வந்து மாணவிகளுக்கு என்ன ஸ்பீச்சு? மோட்டிவேஷன் ஸ்பீச். விளங்குமா கல்லூரி? இப்போ அந்த கல்லூரி யாரை உருவாக்கியிருக்கு? திருப்பூரில் தற்கொலை பண்ணி செத்து போனாலே அந்த சகோதரி தான் உருவாக்கியிருக்கு. தன்னம்பிக்கையை வளர்க்கலை. தன்னம்பிக்கை வளர்த்தா அவன் செத்து போயிருக்க மாட்டான். 2 பேர் போன வாரம் ஒன்று, அவளுக்கு அவனை பிடிக்கல, கணவனை பிடிக்கல, போடா டைவர்ஸ் கேஸ், டைவர்ஸ் நோட்டீஸ் போ, உன்னோட வாழ முடியாது, நீ மிருகம். தன்னம்பிக்கை இல்லையே, தன்னை மாய்த்து கொள்ளுகிறாள். இந்த கல்லூரியில் படித்தா தன்னம்பிக்கை வளருமா? இல்லை குத்தாட்ட நடிகைகள் காவாலா பாட்டுக்கு ஆடுகிற தமனாவும் திரிஷாவும் போய் என்ன அந்த பெண்களை ஆண்களை ஒரு கொள்கை குறிக்கோளோடு வாழ்வதற்கு எப்படி தயார் பண்ணுவாங்க? அப்போது இதெல்லாம் தான் இந்த இனம் மிக பிற்போக்குத்தனமாக போவதற்கான வழி. இதை யார் ஆதரிக்கிறா? இந்த பாஜக சங்கி கூட்டம் ஆதரிக்குது. இதுதான் இந்த மக்கள் என்றைக்கு விழிப்படைகிறார்களோ இந்த சங்கி கூட்டம் பின்னங்கால் பிடரியில் பட ஓடி போயிடுவான். அதுதான் இந்தியா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, வேகப்படுத்த வேண்டும். கேரளாவில் யாரும் தற்கொலை பண்ணி சாகிறது இல்லை.
ஆணவ குறைகளே இல்லை. ஏன்? அவனுக்கு கல்வி இருக்கு, 100% கல்வி இருக்கு. கம்யூனிசமும் கல்வியும் கேரளா மக்களை அறிவாளிகளாக மாற்றி வச்சிருக்கு. இங்கே தற்கொலை பண்ணுகிற தற்கூரிகளாக மாற்றி வச்சிருக்கு. இதுதான். அப்போ இந்த விழிப்புணர்ச்சி வளர வளர இது மாற்றமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இந்த தேர்தல் அறிக்கை, தேர்தல் ஆணையத்தை மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது மக்கள் வந்து இது அடுத்த ஒரு நிலைன்னு சொல்லிட்டு இதுக்கான நடவடிக்கை அப்படின்னு நடக்குமா, இல்ல நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எதிர்க்கட்சியினர் வந்து முன்வைக்கிறாங்க, அதுக்கான முழு ஆதாரத்தோட இப்ப வந்து ராகுல் காந்தி அவர்கள் வச்சிருக்காரு, இது மக்கள் கிட்ட எப்படி போகும், இதோட அடுத்த நடவடிக்கையா என்ன எடுப்பாங்க? ஏன்னா தேர்தல் ஆணையத்துல இருந்து அந்த எல்லா சான்றோடும் நீங்க கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்கேஸ் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னும் போது தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும்? இல்லைன்னா அதுலயும் பிஜேபி உள்ள போந்து ஆல்ரெடி இருக்காங்கன்னு சொல்லப்படுது, அது அப்படியே மறைக்கப்படுமா, இல்லை ஏதாச்சும் நடக்குமா? அது ஒன்றும் நடக்காது. ஏன்னா தேர்தல் ஆணையம் இதை நடவடிக்கை எடுத்திருக்கணும். எப்போ எடுத்திருக்கணும்? நீங்கள் திருடன் திருடி கொண்டு ஓடுகிற பொழுதே காவல்துறை பிடிச்சிருக்கணும். காவல்துறைக்கு புகார் போய் அதை ஆதாரத்தோடு காவல்துறை செய்கிற வேலையை திருட்டு கொடுத்தவன் போய் அத்தனை ஆதாரங்களையும் எடுத்து கொண்டு போய் காவல்துறையிட்ட கொடுத்தா காவல்துறை அதுக்கு மேலே விசாரணை பண்ண ஆரம்பித்தா காவல்துறையை கலைச்சிடலாம். திருடர் வராத அளவுக்கு பார்த்து கொள்வதா காவல்துறை. திருட முயற்சிக்கிற பொழுதே தடுப்பதான் காவல்துறை. நீங்கள் பல வாக்குச்சாவடிகள் போலி வாக்காளர் வந்திருக்கான்னா அப்போ தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணியை செய்யவில்லை, பணியிலிருந்து தவறிவிட்டது. அப்போ யார் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் அந்த பகுதியில் இயங்கியிருக்கு. அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேணும். அப்போ இப்படி இந்த தேர்தல் ஆணையம் இதை ஒட்டுமொத்தமாக ஆதாரங்களை வாங்கி தேர்தல் ஆணையம் மாற்றும். ஜெயராம் ரமேஷ் சொன்னார், 75 மாவட்ட ஆட்சியாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள் பகிரங்கமாக சொன்னார. 140 கோடி பேர் அதை பார்த்துட்டு தானே இருந்தான். ஏன் கலெக்டர் மிரட்டப்படுகிறார்கள்? வெற்றியை தோல்வியை பிஜேபி ஜெயிச்ச மாதிரி அனௌன்ஸ் பண்ணியா? அதான் அமித்ஷாவுடைய மிரட்டல். உள்துறை அமைச்சர் மிரட்டார்னா கலெக்டர் என்ன பண்ணுவான் பாவம்? எஸ்பி மிரட்டும் போது ஏட்டையா என்ன பண்ணுவார்? எஸ்பி எவ்வளோ பெரிய பதவி, ஏட்டையா எவ்வளோ பெரிய பதவி. அப்போது இதெல்லாமே ஒரு கண்துடைப்பாக போகுமே தவிர இது எந்த விதமான தேர்தல் ஆணையம் என்பது அது யாருக்கும் கட்டுப்படாத ஆணையம். ஆனால் இப்போ பிஜேபி தன்னுடைய ஆணையமாக மாற்றிவிட்டது. இதுதான் சட்டம் சரியா இருக்கு. இந்த நாட்டினுடைய சட்டத்தை வகுத்தவர்கள் சரியாக வகுத்திருக்கிறார்கள். அம்பேத்கரை போன்றவர்கள், அல்லாடி கிருஷ்ணசாமி, இப்படி பல அறிஞர்கள் இரவிரவா உட்கார்ந்து நீங்கள் காடா விளக்கை வச்சு அம்பேத்கர் சட்டத்தை எழுதியிருக்க. இப்போ மாதிரி இப்போ மின் விளக்குலாம் இல்லை. எப்போ 1947க்கு முன்பு என்ன விளக்கு இருந்தது? மண்ணெண்ணெய் விளக்கு. இரவிரவா இந்த சட்டத்தை எவ்வளவு பாடுபட்டு இந்த அம்பேத்கர் இப்ப அது எதுவுமே உதவி இல்லாத மாதிரி தானே இருக்குது. இப்போ இவ்வளவு ஆதாரங்களோட வந்தது கூட அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படுமான்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. இல்லை, நீங்கள் நடவடிக்கை கண்டிப்பாக ராஜீவ்குமார்னு ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை மீண்டும் மீண்டும் அவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிட்டையர்ட் ஓய்வு பெற்றுட்டார், மீண்டும் 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 அவரே பதவியில் வைக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் ஏங்க வேற ஆளே இல்லையான்னு, வேற ஆளே இல்லை, இவரையே மீண்டும் மீண்டும் ஏன் பதவி, அவர் தாங்க எங்களுக்கு ஊழல் செஞ்சு கொடுப்பார். அதுக்கு பின்னாடி அதுதானே செய்தி. ஆமாம் ஏங்க இந்த ஏன் ரிட்டையர்டான அதிகாரியை மேலும் மேலும் உட்கார வைக்கிறீங்கன்னா, முதல்ல வாங்கி கொடுத்தாரு, இப்போ வாங்கி கொடுப்பார், புதுசாக போட்டு அவர் பழகிறதுக்கு 4 நாள் ஆகுது. அது பின்னாடி உள்ள செய்தி அதுதானே. ஆமாம். அப்போது முழுக்க இது தேர்தல் ஆணையம் பிஜேபி காவி ஆணையமாக மாறிப்போய் விட்டது. இதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்கட்சிக்கு தான் இருக்கு. அதோட முதல் ஸ்டெப்பாக தான் இப்போ எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு தொகுதி தான் எடுத்திருக்காங்க. நீ அடுத்தடுத்து எல்லா இடங்கள்லையும் இதே மாதிரி என்ன ரிப்போர்ட்டுன்றது கலெக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு என்னன்றது தெரியும். ஸோ இது குறித்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.